ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் பார்வதி ஆண்டி வந்திருக்காங்க. பார்வதி ஆண்டி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இன்னது மீனாவுக்கு அடிபட்டுருச்சா, இரு நான் போய் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்க வராங்க. மீனாவை வந்து பார்த்துட்டு என்னம்மா சூதானமாக இருக்கக்கூடாதா, பார்த்து போயிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் என்ன நடக்கணும்னு நான் நினச்சேன், தெரியாமல் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இல்லைம்மா இந்த சிந்தாமணி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே பிடிச்ச பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் அத்தை ரொம்ப நேரம் பேசினா ஏதாவது திட்டுவா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு விஜயா நீ சிந்தாமணி கூட சேர்றது நல்லதுக்கு இல்லை, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கையில் அடிபட்டுச்சு ஓகே, உயிருக்கே ஏதாவது இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், உன்னதான் கூட்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க, ஏன்னா அது ஓ மருமகளாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைத்தான், விசக்கிருமி இதுதான், இதை பிடிச்சி உள்ளே சாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளேயே வினைய வச்சுக்கிட்டு சுற்றுறீங்கடா, எப்படா முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அதாவது நம்ம மீனாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய் விசாரிக்கலான்னு போனால் நம்ம முத்து விசாரிக்கிறாரு, அப்போ சிந்தாமணி தானே கண்டுபிடிச்சாங்க. சரி அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம், ஏன்னா இவர் சிஐடி ஆஃபீஸர் ஆச்சு, அதனால் அதை ஃபாலோ பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க போல். வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே உனக்கு பணத்தாசை அடங்கவே அடங்காத அப்படின்னு திட்டுறாங்க. டே நல்லா வருவாடா நீ, போடா காட்டெருமைக்கு பிறந்த காட்டெருமைங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சீதா ஒரு பக்கம், சாரிங்க அமௌண்ட் இது மாதிரி ஏமாந்துட்டோம், நாங்கள் எப்படியாவது திருப்பி தந்துடுறோம், அக்காவோட கை வேறு அடிபட்டுருச்சுன்னு சொல்ல, அமௌண்ட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலி ஒரே ஃபேமிலி கூட்டாக இருப்போம் கும்மி அடிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம முத்துவும் மீனாவும் சிரிச்சு பேசி விளாண்டுருக்காங்க. எப்படி பூவெல்லாம் மேலே தூவி விட்டு வேற லெவல் பஞ்சு கொடியே வா வண்ண நிலவே வான்னு சொல்லிட்டு மாறி மாறி பூ போட்டு தூவி விளாண்டுட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே நம்ம ரோகிணியால் தாங்க முடியலங்க, வயிற்றுச்சல் நிறையா எரியுது, அப்படியே பற்றிக்கிட்டு போகுது. அவங்களாம் சிரிச்சு பேசி விளாட்றாங்கன்னு மனோஜை கூப்பிட்டு காமிக்க, இப்போ என்ன இட்லியை கொண்டு வந்து உனக்கு கொடுக்குமா ஊட்டி விடணுமாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸ்ருதியும் விளாண்டுருக்காங்க. ஓகே.